வரக்கூடிய பாராளுமன்ற இடைத்தேர்தலும் அடுத்து வரக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்பார்த்திருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தல் அகில பாரத இந்து மகாசபா இந்து மக்களுக்கான உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக இந்து ஓட்டு வங்கி உருவாக்குவதற்காக 234 தொகுதிகளில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியிலும் இந்து மகாசபா போட்டியிடும், தனித்தே போட்டியிடும். இதற்கு மற்ற அனைத்து சமூக கட்சிகளும் ஆதரவை கோரியுள்ளோம். 2021 சட்டமன்ற தேர்தல் மக்களுக்கான தேர்தல், மக்களுடைய ஆட்சி அமையும். இந்து மகாசபா கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும். கடந்த 4 ஆண்டு காலமாக மக்களினுடைய ஆட்சி அல்ல, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு கட்சியினருடைய ஆளுமையிலே இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசே மாற்றத்தை உருவாக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2018 அறநிலைத்துறை சொத்துக்களை பட்டா போட்டு தருவதற்காக வாக்குறுதி கொடுத்து ஒரு சட்ட மசோதா நிறைவேற்றுள்ளது, அரசாணை வெளியிட்டுள்ளது. அந்த அரசாணையை அகில பாரத இந்து மகாசபா வன்மையாக கண்டிக்கிறது. அதை குறித்து இந்து விரோதியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டித்தும் இந்து மக்களுக்கான உரிமை, இந்து மக்களுடைய அனைத்து உரிமைகளையும் மீட்டெடுப்பதற்காக ஒரு ஓட்டு வங்கியை உருவதற்காக தவறிவிட்ட பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு விஷயங்களை தவறு செய்து விட்டதனால பாரதிய ஜனதா கட்சி அனைத்தையும் எதிர்த்து தனித்தே களம் காணும் என்பதை அகில பாரத இந்து மகாசபா அறிவிக்கிறது. தமிழ் மாநில தலைவர் கல்பிராஜ். தோல்லாம் இருக்குல்ல, பில்லிலே வச்சுட்டு கடந்த 2004 பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியின் போது தங்க நாட்கள திட்டம் துவங்கப்பட்டு 2004 கடந்த 16 ஆண்டு காலமாக திட்ட செலவுக்கு அதிகமாகவே சுங்க டோல் அனைத்து கட்டணங்களும் வசூல் செய்யப்பட்டுள்ளது. இது மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது. கனரக வாகனங்களுடைய அந்த சுங்க கட்டணம் மக்களுடைய தலையிலே விழுகிறது. 16 ஆண்டுகளுக்கு மேலாக வசூல் செய்து வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக அகற்ற வேண்டும். அதனால் எரிபொருளும் நேரமும் விரயமாகிறது. மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிப்பதால் தடையற்ற போக்குவரத்தை உடனடியாக பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நிறைவேற்றும் என்று அகில பாரத இந்து மகாசபா சார்பாக நம்ப முடியாது என்று வாழ்வுரிமை கட்சியினுடைய டோல் கட்டணத்தை கொடுக்க முடியாது என்று ஒரு அடிதடி சண்டை ஏற்பட்டதை தவிர அவங்க போராட்டங்களை கலங்கவில்லை. நாங்கள் முதலாக சுங்க கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும். தகவல் உரிமை சட்டத்திலே நாங்கள் தகவல் கேட்டுள்ளோம். பாரத பிரதமர் அலுவலகத்திற்கு எந்தவித பதிலும் வரவில்லை. ஆகையினால் 30 நாட்களுக்கு மேலாகிவிட்டதனால அப்பீல் செய்துவிட்டு நாங்கள் ஜனநாயக முறைப்படி நாங்கள் போராடி இருக்கிறோம். மிக விரைவிலே சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்வோம். 50 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்க கட்டணம் என்பது மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மிகப்பெரிய எரிபொருள் விரயத்தையும் நேரத்தையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் உருவாக்கும் என்பதை நாங்கள் நிறைய சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே இருக்குது. சுங்கச்சாவடிகள் காலாவதியான சர்டிஃபிகேட் வச்சுட்டு இன்னும் சுங்கச்சாவடி நடத்தி தான் வந்துட்டுருக்காங்க. இது பலமுறை பொதுமக்கள் சண்டையிட்டு எவ்வளோ முறைப்படி இது பண்ணி கூட எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஒன்று. ரெண்டாவது, குண்டர்களை கூட வச்சுட்டு தான் சுங்கச்சாவடிகள் நடத்தி வராங்கன்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பொதுமக்களிடையே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ரெண்டாவது, காவல்துறையும் ஒரு சில காவல்துறையும் அவங்களுக்கு உண்மையாகவும் இருக்காங்கன்றது கூட ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ அதுவும் மீறி உங்களுடைய சங்கம் மற்றும் தனிப்பட்ட ஒரு இந்த ஒரு களத்தில் காலத்தில் வச்சிருக்கிறீங்க. வெற்றிகரமாக உங்களுடைய கருத்து. அகில பாரத இந்து மகாசபா கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக வரும் வழியில் நாங்களே இந்த சம்பவத்தை நாங்கள் விக்கிரவாண்டி டோல்கேட்டில் நாங்கள் ஆகையினால் அந்த சம்பவத்தை நாங்கள் காவல்துறை கையில் வைத்துக்கொண்டு குண்டர்களை வைத்துக்கொண்டு நடத்துவதை நாங்கள் வழியாக கண்டிக்கிறோம். ஆகையினால் உடனடியாக மத்திய அரசு
நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கிறோம். காலாவதியான டோல்கேட்டை உடனடியாக மூடணும். விவசாயிகள் பட்சத்தில் இந்த மாதிரியான அடுத்த கட்ட கிறிஸ்தவ மன்றங்கள போராட்டம். போலான்றல